மனோஜ் சொல்றாரு ரோகிணி கிட்ட, டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரோகிணி. மனோஜ், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது மனோஜ். நீ தானே சொன்ன பிசினஸ் மேனா யோசிக்கணும்னு. 4 இடத்துக்கு கார்ல போனா தானே நல்லா இருக்கும். காசும் செலவாகிறதுக்கு முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சிடணும் மனோஜ். ஆரம்பிச்சிடலாம் ரோகிணி. வா மனோஜ், ஆன்டி கிட்ட சொல்லிடலாம். மீனா ப்ரூவ் பண்ணாங்கன்னு ஆலத்தி எடுத்தாங்கல்ல, நம்ம காரே வாங்கியிருக்கோம். நமக்கு ஆலத்தி எடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? பேசாம இரு ரோகிணி, நான் அம்மா கால் பண்றேன். மனோஜ், எப்ப வீட்டுக்கு வர? அம்மா, நான் வெளியே தான் இருக்கேன். போது ஆலத்தி தட்டோட வாமா. ஆலத்தி தட்டா எதுக்குடா மனோஜ்? நானும் ரோகிணியும் கார் வாங்கிட்டோமா. எல்லாரையும் கூப்பிட்டு கீழே வாங்கம்மா. சரி வச்சிடறேன். கிட்ட விஜயா சொல்றாங்க, மனோஜ் புதுசா கார் வாங்கியிருக்கானாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க ஆலத்தி தட்டோட. நம்மள கேக்குறாரு, புதுசாப்பா காரு? இல்லப்பா, செகண்ட்ஸ் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. என்னடா புது காரா வாங்கிருக்கலாம்ல? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு புது கார் வாங்கிடலாம் ஆண்டி. கேக்குறாரு, இந்த காரும் நல்லா தான் இருக்கு ஸ்ருதி, நம்ம செகண்ட்ஸ்ல வாங்கிடலாமா காரை? அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், புதுசாவே வாங்கிடலாம். நம்மள கேக்குறாரு, கார் எவ்வளவு ஆச்சு மனோஜ்? 4 லட்ச ரூபா ஆச்சு. லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கேன், மீதி 3 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன்ப்பா. முத்து காரை சுத்தி பார்த்து தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீனா கூட்டிட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் 4 லட்ச ரூபா ஓவர் மீனா. ஏண்டா இவ்வளவு காசு கொடுத்த? நான் நல்லா விசாரிச்சுதான் வாங்கியிருக்கேன். 1.5 லட்சமே இதுக்கு அதிகம்டா. போய் 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்க. நல்லா ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான்ப்பா மனோஜ். இதுல தொழிலதிபராக போறானா சொல்றாங்க. ரோகிணி, இவருக்கு தான் கார் நல்லா தெரியுமே, இவரை கூட்டி போய் வாங்கிருக்கலாம்ல. இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரா முடிச்சிருக்காரு? நீ இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் படிக்கல, ஆனா காரை நல்லா படிச்சு வச்சிருக்காரு. ரவி சொல்றாரு, மனோஜ் முத்துவை கூட்டி போய் வாங்கிருக்கலாம்ல. இவன் தான் கௌரவம் பாக்குற ஆளாச்சேடா மனோஜ், அதனாலதான் விட்டா மாமனார் காசையே தொலைச்சிட்டு வந்துருவான். சும்மா அடிச்சு விடாதரா கேக்குறாரு. மனோஜ், இப்ப எதுக்கு உனக்கு காரு? நான் இப்ப பிசினஸ் பண்ண போறேன், 4 இடத்துக்கு போகணும். பஸ்லயும் ஆட்டோலயுமா போக முடியும்? கார்ல தானே இப்ப போக முடியும், அதனாலதான் வாங்கினேன். கேக்குறாங்க, என்ன பிசினஸ் மனோஜ்? இனிமேட்டு தான் முடிவு பண்ணணும் சொல்றாரு. அவனுக்கு என்ன செய்ய போறோன்னே தெரியல, ஆனா கார் வாங்கிட்டு வந்திருக்கான் சொல்றாங்க. மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து நல்ல பிசினஸ் தான் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் தேவையா? ஜெயா ஆலத்தி எடுக்கிறாங்க. நம்மள சொல்றாரு, மனோஜ் பிசினஸ் பண்ற வேலையை பாரு. எல்லாரும் சேர்ந்து காரு முன்னாடி போட்டோ எடுத்துக்கிறாங்க. ரவி கேக்குறாரு, மனோஜ் கார்லாம் வாங்கியிருக்க, ட்ரீட் இல்லையாடா? சொல்றாரு, நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுன்னா ரெடியா இருப்பான், ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டான்டா. சொல்றாரு, பீர் குடிச்சு ரொம்ப நாளா ஆச்சு, மாடியில அடிக்கலாமா? மனோஜ் சொல்றாரு, நான் பிசினஸ பத்தி யோசிக்கவே இல்லடா. ரவி சொல்றாரு, மேல போய் பிசினஸ பத்தி யோசிப்போம்டா. சரி, நான் ஆளுக்கு ஒரு பீர் தான் வாங்கி கொடுப்பேன்னு மனோஜ் சொல்லிட்டு போறாரு. மனோஜ் யாருக்கும் தெரியாம பீரை எடுத்துட்டு வர்றாரு மொட்டை மாடிக்கு. முத்துவும் வெயிட் பண்றாங்க. கேக்குறாங்க, அன்னிக்கிட்ட சொல்லிட்டியா? ஆனா சொல்லிட்டேன், காலில் விழுந்து கெஞ்சி ஒரு பீருக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நானும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ரவி சொல்றாரு. ரவி முத்துவை கூப்பிடுறாரு குடிக்கிறதுக்கு. முத்து வேண்டான்னு சொல்றாரு. மனோஜ் சொல்றாரு, ஒரு பீருக்கு தாண்டா பெர்மிஷன் இருக்கு, வேணும்னா முத்து வெளியே போய் குடிச்சிட்டு வா. எனக்கு வேணாண்டா மனோஜ், ஏற்கனவே நான் குடிக்காததுக்கு குடிச்சேன்னு எல்லாரும் திட்டினீங்க, வேணான்னு தோணுது. கேக்குறாரு, நிஜமாலேவா? சொல்றாரு, ஆமாடா, நான் கம்பெனிக்கு உட்கார்ந்துருக்கேன், நீங்க அடிங்க. கேக்குறாரு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பத்தாதரா? முந்திரி பிஸ்தா சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? இதுக்கே ரொம்ப காசு செலவாயிருச்சுடான்னு மனோஜ் சொல்றாரு. கேக்குறாரு, என்ன பிசினஸ் பண்ண போற மனோஜ்? மனோஜ் சொல்றாரு, எப்படியோ காசு அவகிட்ட இருந்து வந்துருச்சு. கேக்குறாரு மனோஜ் கிட்ட, உன் மாமனார் கொடுத்தாருன்னு தானே சொன்ன? இது ரோஹிணி மூலியமா வந்துச்சுல்ல, அத சொன்னேன். சொல்றாரு, பேசாம ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சிடுறா. ஏன் நீ செஃப் ஆகலான்னு பாக்குறியா ரவி? ஐடியா சொன்னேன் பாத்தியா மனோஜ், என்னைய சொல்லணும். மனோஜ் சொல்றாரு, அடுத்தவன் நாக்க நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வீணாயிரும்ல சொல்றாரு. மனோஜ், உனக்கு ஹோட்டல்லாம் செட் ஆகாது, நான் சொல்றத கேளு. எப்படி இருந்தாலும் நீ அப்பா காசை திருப்பி கொடுக்க போறது கிடையாது. காசை வச்சு ஒரு 4 கார் வாங்கி விடு, அத வாடகைக்கு கொடுத்தா ஓடும், உனக்கும் காசு வரும் சொல்றாரு. இதுவும் சூப்பர் ஐடியாவா இருக்கே மனோஜ், ஒரு காருக்கு 1 லட்ச ரூபா வரும், நீயே கணக்கு பண்ணி பாத்துக்க. மனோஜ் சொல்றாரு, எவனையோ நம்பி காரை கொடுத்தா அவன் சொந்த கார் மாதிரி சுத்துவான்ல, ஏன் சரியா கொடுக்க மாட்டாங்க. எவனோ சொகுசா இருக்கிறதுக்கு நான் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? சொல்ல மாட்டேன், என் தொழிலே தப்பா பேசுறியா? நீ காரை ஓட்டிப்பாரு, முதுகு வலி கைகால் வலின்னு அவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க சொகுசா இருக்கோம்னு நீ சொல்ற.
சொல்றாரு. சரி விடு முத்து, அவன் தான் வேணான்னு சொல்றானே. சொல்றாரு, பணத்தை பேங்க்ல போட்டு வட்டி காசு வரும். மனோஜ் சொல்றாரு, நான் என்ன முத்து பண்றது? பண்றியோ அதே இதை பண்ணு, சும்மாவே உட்காந்துரு, காசை வாங்கிட்டு வெட்டியா சுத்து. மனோஜ் சொல்றாரு, மாசம் மாசம் வட்டி காசு வரும், பெர்சன்டேஜ் ஏறாது, அது வேஸ்ட் முத்து. அவன் எதை சொன்னாலும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான்டா மனோஜ். அந்த ட்ரெஸ் போட்டிக்கு ஏதாவது ரவி ஆன்லைன்ல தான் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது இல்ல, கிடைக்க வரான். வட்டிக்கு விடுறியா? அதுவும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டோம். ரோகிணி வேண்டான்னு சொல்றா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ரவி, அதை வைக்கவா நான் இத்தனை டிகிரி படிச்சேன் சொல்றாரு. படிச்சா மாத்திரம் படிப்புக்கேத்த வேலை பாத்துக்கிறியா நீ? மனோஜ், இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி வேலை பாக்குற ஐடியா இருக்கா? அதுக்கெல்லாம் இந்த காசு பத்தாது, பெரிய அறிவாளியாச்சே, புக்கு கடை ஏதாவது வை. இப்ப யாரா புக்கெல்லாம் படிக்கிறா? மனோஜ், இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது. ரவி, அதுக்கெல்லாம் ஆர்டர் பிடிக்கிறதுக்கு கண்டவே முன்னாடி நிக்கணும்டா. இந்த பாட்டில் வேஸ்ட் ஆகாதுடா, மனோஜ் மண்டையில போட்டு உடைக்கணும்டா. எதை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னா, முத்து எனக்கு பிடிக்க வேண்டாமா? நீ பிசினஸ் பண்ற ஐடியாவிலே இல்ல, சும்மா காசை காலி பண்ணலான்னு பாக்குற. ஒரே இடத்துல உட்காரணும், ஆனா காசு எனக்கு வரணும். உனக்கு கரெக்டான வேலை இருக்கு, உனக்கு முன் அனுபவமும் இருக்கு. இப்படி என்ன வேலை முத்து? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயில் வாசல பண்ணிய கேக்குற மாதிரி வேலை பார்க்கணும்னா பிச்சை தான் எடுக்கணும் மனோஜ். உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. சொல்றாங்க ரோகிணி கிட்ட, ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸுக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேது. மனோஜும் எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் ஸ்ருதி, ஐடியாவே கிடைக்க மாட்டேது. இது சொல்றாங்க, ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போட்டுக்கிறீங்களா? சொல்றாங்க, இந்த ஃபீல்ட்ல எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, ரொம்ப செலவாகும்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப லேக்ஸ் ஆகும். என்ன சொல்றாங்க, ஒரு பூக்கடை ஆரம்பிக்கலாம்ல சொல்றாங்க. நீங்க வாசல்ல ஆரம்பிச்ச மாதிரியா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க, பெரிய லெவல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் பொக்கே கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி லெவல்ல பூக்கடை ஆரம்பிக்கலாம்ல. ரோகிணி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒர்க் பண்ற ஃபீல்டுலயே எனக்கு சொல்றீங்க, உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? ஸ்ருதி, அவன் நிறைய படிச்சிருக்கான், அவருக்கு என்ன நல்லா வரும், என்ன டேலண்ட் இருக்கு மனோஜுக்கு, அவருக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் நல்லா செய்வாரு. ரோகிணி, இப்படி காமனா சொன்னா என்ன அர்த்தம்? அவரு மணி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாரு. சொல்லியிருக்கான், அங்கிளோட ரிட்டையர்மெண்ட் காசை நல்லா மேனேஜ் பண்ணி மனோஜ் தூக்கிட்டு போனார்ல. என்ன சொல்றாங்க, நீங்க பார்லர் வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணலாம்ல. இனி சொல்றாங்க, மேலேயும் டிஸ்கஷன் போகுது, அவங்க ஏதாவது சொல்றாங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போயிருக்காங்க, பீர் குடிக்க போயிருக்காங்க, நான் ஒரு பீருக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். சொல்றாங்க, மனோஜா அப்படிதான் சொன்னாரு, யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேணாம், அன்லிமிட்டாவே போயிருவாரு. முத்து இன்னைக்கு குடிக்க மாட்டாரு. ஏன் மீனா இப்படி காமெடி பண்றீங்க? ஃபுல்லா குடிச்சிட்டு வர போறாரு பாருங்க. அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு, ஆனா இன்னைக்கு குடிக்க மாட்டாரு. மனோஜ அடிக்கிறாரு. 3 பாட்டில் காலி ஆயிடுச்சு. 100 ஐடியா சொல்லிட்டோம், எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்றியடா, எனக்கு எதுவும் பிடிக்கலடா. முத்து சொல்றாரு, நீ 1000 ஐடியா சொன்னாலும் அவன் ஓகே சொல்ல மாட்டான். படிக்கிறேன்னு கொஞ்சம் வருஷத்தை ஓட்டினா, வேலை பாக்குறேன்னு கொஞ்சம் வருஷத்தை ஓட்டினா, இப்ப பிசினஸ் பண்றேன்னு முடி வெள்ளையாற முடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க போறான். சொல்றாரு, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியாடா முத்து, நீ தாண்டா எனக்கு அண்ணன். சொல்றாரு, நீ தாண்டா எனக்கு அண்ணன். ஐயோ மறந்து போச்சே, கரெக்ட்னு மனோஜ் சொல்றாரு. ரவிக்கு கால் பண்றாங்க. மனோஜோட பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன், ரூமுக்கு வா, தெளிவா இருக்கான்னு ஸ்ருதி ரோஹிணி கிட்ட சொல்றாங்க. இனி மனோஜுக்கு கால் பண்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மனோஜ்? பிசினஸ் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கீழே வா. மனோஜ் போதையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. சொல்றாரு, என்னடா எல்லா பக்கமும் செவரா இருக்கு சொல்றாரு. கீழே விழுந்துருவாடா மனோஜ், எனக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? சரிடா, நாங்க கூட்டிட்டு போறோம். சொல்றாங்க, ரோகிணி உங்க ஹஸ்பண்ட தான் தூக்கிட்டு வர்றாங்க, முத்துவும் ரவியும். மனோஜ், என்ன பண்ணிட்டு வந்திருக்க? டார்லிங், நிறைய ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸ்டார்ட் பிசினஸ் எல்லாம் இருக்கு. ரவி கிட்ட ரோகிணி கேக்குறாங்க, ரொம்ப குடிச்சிட்டாரா? இல்ல அண்ணி, ஒரே ஒரு பாட்டில் பீர் தான் குடிச்சான், இப்படி ஆயிட்டான். ரவி போய் சொல்ற, பாட்டில் மேல இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் டார்லிங், அவனை உள்ள கொண்டு போய் படுக்க போடு, சரியாயிருவான் அப்படின்னு முத்து சொல்றாரு. கூட்டிட்டு போறாங்க மனோஜ. பேசலாம் ரோகிணி, நீ மனோஜ அடிக்கிறாங்க. நீயாவது ஒழுங்கா வந்தியே, வா. நீங்க எவ்வளவு குடிச்சீங்க? நான் குடிக்கலையே மீனா, நான் அதை நம்பணுமா? குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.